தொடர்ந்து மழைப்பொழிவு இருப்பதன் காரணமாக சாலையின் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களிலும் மழைநீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காமராஜர் சாலை பகுதிகளில், அதாவது மெரினா, பட்டணப்பாக்கம் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியாக இருக்கட்டும், காமராஜர் சாலை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. மழையளவு மட்டுமின்றி ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததன்படி 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்றின் அளவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தரைக்காற்றின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதலாகவே தரைக்காற்று தொடர்ந்து அதிகரித்து வந்ததை பார்க்க முடிந்தது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த நகர்ந்து வரக்கூடிய தூரமும் அதிகரித்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து மழையின் அளவும் அதிகரித்து வருகிறது. சென்னையின் பிரதான சாலைகளில் இந்த மழை காலை முதலே பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் பயணித்து வருவதை பார்க்க முடிகிறது. முன்பக்க கார்களில் செல்லக்கூடியவர்கள் முன்பக்க வைப்பர்களை போட்ட வண்ணம் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கடலோர பகுதியாக இருக்கிற நிலையில் அதன் துறைமுகங்களில் 9 துறைமுகங்களில் கிட்டத்தட்ட இந்த புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது இன்றைய தினம்தான் அகற்றப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் அது சென்னைக்கு அருகில் இருப்பதன் காரணமாக இந்த மழையின் அளவும் காற்றின் அளவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நடந்து செல்பவர்களும் சரி, வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்கும் என்று பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மழையின் அளவு பெரிதளவில் இல்லை, அதாவது பெரிய அளவிலான மழை இல்லாத காரணத்தினால் விடுமுறை இன்றைய தினம் அளிக்கப்படவில்லை சென்னை பகுதிகளுக்கு. இருப்பினும் கூட இந்த மழையின் அளவு தொடர்ந்து இருப்பதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் சில நேரங்களில் மழை தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் மழைநீர் சாலைகளில் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.